வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. ஐயா மணிவேல் அவர்களை வருக வருக என வரவேற்று சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஐந்து கரத்தனை ஆனைமுகத்தனை இந்தியன் இளம்பரை நந்தி மகந்தனை நாணக்கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன். திரிசக்தி சோதிட ஆய்வகம் 2வது மாதாந்திர கருத்தரங்கம். வையாபுரி ஐயா வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். அதாவதுங்கய்யா, காலபுருஷனுக்கு 1ஆம் இடங்கிறது மேஷம். அப்போ மேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு லக்கணத்துக்கு ஒரு லக்கணாதிபதி லக்கணத்திலே இருந்தால் என்ன, இப்போ லக்கணாதிபதி லக்கணத்திலே இருந்தால் என்ன, லக்கணாதிபதி சொல்லக்கூடாது காலபுருஷனுக்கு 1ஆம் இடம் மேசத்திலே இருந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அப்போ லக்கணாதிபதி லக்கணத்திலே இருக்கார் அப்படின்னா தன்னுடைய சுகம் தன்னுடைய துக்கம், அதாவது எப்படின்னா தான் நல்லா இருக்கணும், நான் சாப்பிடணும், பார்த்திங்கன்னா அடிக்கொருக்க வந்து தலை சீவிறது, தலையை வச்சு மூஞ்சி நல்லா வச்சுக்கிறது, அந்த மாதிரி லக்கணாதிபதி லக்கணத்தில் இருந்தாலே அவருடைய தோட்டத்தை பற்றியே தான் யோசனை பண்ணுவார். ஃபேமிலி குடும்பத்தை பற்றி அவருக்கு எண்ணம் மனநிலை எதுவுமே இருக்காது அப்படிங்கிறத சொல்ல முடியும். லக்கணாதிபதி சொல்லக்கூடாது 2ஆம் இடம் 2க்கு போயிட்டாருன்னா 2ஆம் இடங்கிறது தனம் குடும்ப வாக்கு வருமானம் அப்படி சொல்லக்கூடாது. அப்போ 2ஆம் இடங்கிறது தனம் குடும்ப வாக்கு அப்படி சொன்னாலே அவருடைய உணவு சம்மந்தப்பட்டது, தன்னுடைய குடும்பத்தை சேர்த்து அதை பற்றியே தான் நினைப்பார் ஒழிஞ்சு 7ஆம் இடங்கிறது நண்பர் கூட்டால் அந்த மாதிரி எண்ணம் வராது. அவருடைய குடும்பம், அவர் டியூட்டிக்கு போகிறாரா வராரா சாப்பிட்றாரா அவர் குடும்பம் அதை பற்றியே சிந்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துக்கு வந்து லக்னாதிபதி 3ஆம் இடத்துக்கு போனார்னு வச்சுங்க. 3ஆம் இடங்கிறது இன்டர்நெட்டு, தகவல் தொடர்பு, நகை நட்டை, ஆடை ஆவரணம் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது இப்போ மேச லக்கணத்துக்கு காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னியாக வரும். அதே நேரத்துக்கு மிதனம் வந்து 3ஆம் இடம் வரும். 3ஆம் இடங்கிறது எப்படின்னா மொபைலு, இன்டர்நெட்டு, தகவல் தொடர்பு சொல்லலாம். ஆனால் நகை நட்டு ஆடை ஆவரம்னு சொல்கிறதே 3ஆம் இடம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்துக்கு மேச லக்கணத்துக்கு 6 குடையும் வந்து கன்னியாக வருது. அதே எப்படின்னா கன்னி 3 குடையும் புதனாக வரும்போது இப்போ அவர் என்ன செய்வார் அப்படின்னா 3ஆம் இடங்கிறது தகவல் தொடர், இன்டர்நெட்டு அப்படி சொல்லக்கூடியதுங்க. அப்போ அவருடைய நண்பர் வந்து ஒரு நகைக்கடை வச்சுக்காருன்னு வச்சுங்க. அந்த நகைக்கடையில் போய் அவர் நண்பர்னால கடனுக்காக 3ஆம் இடங்கிறது நகை நட்டு ஆடை ஆவரணம் எல்லாமே வந்து கடனாக வாங்கிட்டு வந்துடுவார். எப்படி காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், 6ஆம் இடம் சொல்லக்கூடியது கடன், எதிரி, நோய். மேச லக்கணம் லக்கணாதிபதி சொல்லக்கூடாது செவ்வாயாக இருக்கார். அப்போ அந்த லக்கணத்துக்கு 3 குடையும் புதனாக இருக்கார், 6 குடையவனும் புதனாக இருக்கார். இப்போ இது என்ன கணக்கு அப்படின்னா அவர் 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம். அப்போ நகை நட்டு ஆடையாக வரணும். அப்போ கடனாக வாங்குவார். அதே புதன் திசை ஓடுனா, புதன் புத்தி ஓடுனா கண்டிப்பாக கடன் வாங்கி கடனாலே லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு சொல்லலாம். அதே நேரத்துக்கு மேச லக்கணத்துக்கு 3ஆம் இடம், இப்போ லக்கணாதிபதி 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். 3ஆம் இடங்கிறது வந்து எப்படின்னா 3ஆம் இடம் தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டது வந்தாலும் நகை நட்டு வந்தாலும் பாருங்கள் அந்த 3ஆம் இடத்துல லக்கணாதிபதி 3ஆம் இடத்துல போய் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் வரும். அப்போ 3ஆம் இடத்துல வந்து அதாவது 11 அதாவது 1, 5, 9 இந்த மாதிரி ஒரு சார நட்சத்திரம் இருந்தால் அவர் வந்து நல்ல முறையில் ஒரு மொபைல், இன்டர்நெட், தகவல் தொடர் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அதே 8க்கும் 12 கூடயும் சாரம் பண்ணால் மொபைல், இன்டர்நெட் சம்மந்தப்பட்டது வாங்குவார், அது உடஞ்சி போயிடும், இல்லைன்னா காணாமல் போயிடும் அப்படி சொல்லலாம். அப்போ லக்கணாதிபதி 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். 4ஆம் இடங்கிறது தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை, சொத்து, சுகம் அப்படி சொல்லக்கூடாது, உல்லாசம், சந்தோஷம். இப்போ ஒரு ஜவுளி கடைக்கு போனார்னு வச்சுக்க, 4ஆம் லக்கணாதிபதி 4க்கு போயிட்டால் ஒரு ஜவுளி கடைக்கு போகிறாரு, நல்ல ட்ரெஸ் எடுக்கணும், நல்ல சட்டை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எண்ணம் வரும். அதே நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒய்ஃபோட போயிருப்பார். ஆனால் மனைவி ஒய்ஃபோட போயிருக்கும் போதே அம்மாவுக்கு தான் புடவை எடுக்கணும், அம்மாவுக்கு சாயிட்டு எடுக்கணும், அம்மா நல்லா இருக்கணும், அம்மாவுக்கு துணி எடுக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு எண்ணம் வரும். முடிஞ்சு லக்கணாதிபதி 4க்கு போயிட்டார். 4ஆம் இடங்கிறது வண்டி, வாகனம், வீடு, மனை, சொத்து, சுகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. ஆனால் மனைவியோட கடைக்கு போயிருப்பார். ஆனால் மனைவிக்கு விட்டுட்டு அம்மாவுக்கு வாங்கணும்னு நினைப்பார். அப்போவே வந்து 7ஆம் இடம் இயங்கிடும். எப்படி 7ஆம் இடம் இயங்கினா 7ஆம் இடம்னு சொல்லக்கூடாது 7, 11, 7 மாரகமாக வருது. அப்போ 2க்குள்ளே சண்டை கட்டிக்கிட்டு ஜவுளி கடையிலே பிரச்சனை சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லக்கணாதிபதி 5க்கு போயிட்டு 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திரன், நன்னடத்தை, குழந்தைகள், குலதெய்வம் சம்மந்தப்பட்டது சொல்லக்கூடியது 5ஆம் இடம். அப்போ 5க்கு போயிட்டார். 5க்கு போயிட்டாலே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கு லக்கணாதிபதி 1, 5, 9 அதாவது 1, 5, 9 வளர்த்துருந்தாலே
லக்னாதிபதி 5க்கு போயிட்டாலே குலதெய்வம் சம்மந்தப்பட்டதில் வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும். குலதெய்வம் கோயிலில் வந்து ஒரு காம்பவுண்டு செவுரு கட்டணும், ஏதோ ஒன்று கட்டணும், நம்ம பேர் அது விளங்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தவோ அந்த மாதிரிலாம் அவருக்கு இருக்கும் 5ஆம் இடம். அப்போ 5ஆம் இடங்கிறது வந்து ஃபஸ்ட்டு குழந்தை. அப்போ அதுக்கு 2வது குழந்தைங்கிறது வந்து 7ஆம் இடமாக போயிடும். அப்போ 5ஆம் இடம் அந்த குழந்தை சம்மந்தப்பட்டதில் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுப்பார். குழந்தைங்க மேலே ஒரு பாசம் பட்டு இருக்கும். குலதெய்வம் கோயில்னாலே ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்துக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் குலதெய்வம்னு சொல்லக்கூடாது. அந்த 5ஆம் இடத்துல வந்து மாந்தி இருந்தாலே, மாந்தின்னா என்ன சொல்லுதுங்க, பாட்டை மூட்டை முன்னோர்கள் இறப்பு, அதாவது மாந்தின்னா பெணம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த மாந்தி இருந்தாலே அவருக்கு நான் எங்களோட சாதகம் பார்க்க வருவார். கேட்பேன், ஏங்கய்யா அடிக்கொருக்கா கனவு வருதா? ஆமாங்க, இறந்தவங்களாம் வர்றாங்க, இறந்தவங்க தான் வந்துட்டு போயிட்டுருக்கிறாங்க. அப்போ நான் கேட்பேன், இறந்தவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால், ஐயா குளிர் அடிக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஐயா. அப்போ குளிர் அடிக்குன்னா இந்த வருஷம் தை மாதம் நீ துணிமணி எடுத்து, அப்புறம் ஒரு ஆண் வர்றாருன்னா, அப்போ பாட்டையும் போட்டையும் வராரு அப்படின்னா அவருக்கு வேட்டி துண்டு வாங்கி நீ வழிபாடு வச்சுட்டு வாயா, கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படி சொல்லுவேன். அதே நேரத்துக்கு பெண்ணு வருது, ஒரு சின்னம்மா பெரியம்மா அப்படிங்கிற மாதிரி கனவுல வந்தாங்கன்னா அவங்களுக்கு புடவை எடுத்து வச்சு வழிபாடு வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ குலதெய்வம் கோயில்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா, இப்போ பெண் தெய்வம் அப்படின்னா பௌர்ணமி போகலாம், ஆண் தெய்வம் அப்படின்னாலே அமாவாசை அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு. குலதெய்வம் கோயிலில் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ லக்னாதிபதி 6க்கு போயிடுச்சு. 6ஆம் இடங்கிறது என்ன சொல்லுதுங்க, அப்போ எதிரி சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி அமைப்பு இருக்குது சொல்லக்கூடியது. கடன், எதிரி, நோய் அந்த மாதிரி சொல்லக்கூடியது. 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வயிறை கூட எடுக்கலாம். வயிறு நம்ம சாப்பிட்ற உணவு எப்படி இருக்குது, எப்படி செரிமானம் ஆகுது அப்படின்னு சொல்கிறது கூட 6ஆம் இடமாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6க்கு போயிட்டாலே அவர் என்னென்னா, அது உடம்பை பற்றியோ 6ஆம் இடம், இப்போ கடன் வாங்கிட்டோம், கடன்காரங்க கூப்பிடுவானோ கேட்பாங்களோ என்னமோ அந்த மாதிரி ஒரு எண்ணமே அவருக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி 6ஆம் இடங்கிறது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இவர் டூ வீலரில் போயிட்டுருப்பார். இப்போ லக்னாதிபதி 6க்கு போயிட்டா இவர் டூ வீலரில் ஓரமாக போயிட்டுருப்பார். திடீர்னு பார்த்தா ஒரு எதுக்கு வர வந்து லேசாக வந்து மோத வருவான். இவருக்கு 6ஆம் இடத்துக்கு லக்னாதிபதி 6க்கு போயிட்டால் இவருக்கு பொறுக்காது, டென்ஷன் ஆயிரும். அப்போ கோவப்படுவார், டென்ஷன் ஆகும். அதனால வந்து சில பிரச்சனைகள்லாம் அவர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதி 7க்கு போயிட்டு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது நண்பர், கூட்டாளி அப்படி சொல்ல, மனைவி சாணம், மனைவி உறவு, மனைவி சம்மந்தப்படுறதுலாம் 7ஆம் இடம்னா சொல்லலாம். அப்போ 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது இப்போ அதான் உபய லக்கணம்னு பார்த்தீங்கன்னா 7க்கு, அதாவது 7, 11 பாதகம், 7 மாரகாதியாக வரும். அப்போ 7ஆம் இடத்துக்கு போயிட்டா நண்பர், கூட்டாளி. 7ஆம் இடத்துக்கு இவர் லக்னாதிபதி போய் நல்ல நட்சத்திரத்தில் மூவ்மெண்ட் பண்ணார்னா அவருடைய பேரும் பேர்களும் எல்லாமே நல்லாயிருக்கும். அதே நேரத்துக்கு வந்து லக்னாதிபதி 7ஆம் இடத்துக்கு போய் சரியில்லாத, அதாவது 3, 6, 8, இப்போ 8 அந்த மாதிரி நட்சத்திரத்தில் போயிருந்தானா பிரச்சனை சிக்கலை தான் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி 7ஆம் இடத்து சொல்லக்கூடிய அந்த 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது அந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கலேன். 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது ஆயில் சம்மந்தப்பட்டது. 8ஆம் இடங்கிறது பிரச்சனை சிக்கல் அப்படி அந்த மாதிரி சொல்லக்கூடிய இடங்கிறது வந்து 8ஆம் இடமாக இருக்குது. 8ஆம் இடம்னா என்ன சொல்லுதுங்க, லக்னத்துக்கு 8ஆம் இடம். 8 சொல்லக்கூடாது அவன் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் இருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவருடைய மூவ்மெண்ட் ஆகும் அப்படி சொல்லுது. 8ஆம் இடம்னு சொல்லக்கூடாது பயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. 8ஆம் இடத்துல வந்து சொல்லுவது லாபஸ்தானம் இருக்குது, புதையல் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி நிறையா காரகத்துவம் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி 8ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. இந்த 8ஆம் இடம் எப்படி சொன்னோம்னா, இப்போ நம்ம லக்கணத்துக்கு 3ஆம் இடங்கிறது மாமனார் சொல்லலாம். நம்ம லக்கணத்துக்கு வந்து 4ஆம் இடம் அம்மாவை சொல்லலாம். அம்மாவுக்கு 4ஆம் இடங்கிறது அம்மாவுக்கு அம்மா 4ஆம் இடம், அம்மாச்சி 7ஆம் இடம் சொல்லலாம். அதே நேரத்துக்கு நம்ம லக்கணத்துக்கு வந்து 8ஆம் இடம்னா மாமியாவுக்கு என்ன இடம், மாமியாவுக்கு 12ஆம் இடமா இருக்குது. அப்போ 8ஆம் இடங்கிறது நமக்கு பிரச்சனை சிக்கல் ஓடிட்டு இருக்கும்போது அதே நேரத்துக்கு பார்த்திங்கன்னா மாமியாவுக்கு விரையும் பிரச்சனை சிக்கல் ஓடும். இதுதான். அப்போ நம்ம லக்கணத்துக்கு மாமியாங்கிறது வந்து 10ஆம் இடம். அப்போ 10ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. நம்ம ஒரு நபர், ஒரு தனிப்பட்ட நபர் சாதகம் பார்க்க வராரு, அவருடைய சாதகத்திலே சொல்லலாம், ஐயா உன்னுடைய மாமனார் இப்படி தான் இருப்பார், அவருடைய கேரக்டர் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த லக்கணத்துக்கு 10ஆம் இடங்கிறது மாமியா. அப்போ மாமியா என்ன கேரக்டர் இருக்கும், மாமியா உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பாங்களா, உங்களுக்கு வந்து நல்லது செய்வாங்களா எப்படின்னு சொல்லக்கூடிய இடமே அந்த 10ஆம் இடம் மாமியானது. இப்போ மாமியான்னு வச்சுங்க, லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துச்சுன்னா அந்த அம்மா தான் எல்லாமே மருமகனுக்கு எல்லாமே செய்யும். பணம், காசு, துட்டு மற்ற எல்லாமே வந்து மாமியானால் கூட தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்துக்கு 7ஆம் இடம் மனைவினால் வருமா அப்படின்னா, மனைவி எந்த இடத்துல போய் இருக்கிறாங்க, என்ன நட்சத்திரத்தில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மனைவி சம்பாரித்து கொடுப்பாங்க. மனைவினால் நன்மை எல்லாம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயின் வந்து 10ஆம் இடத்துல, அதாவது 10 கூடையும் வந்து 2ஆம் இடத்துல வந்து இருந்தானா மாமியா சம்மந்தப்பட்ட வருமானம் சம்மந்தப்பட்டது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, 10 கூடையும் 3ஆம் இடத்துல வந்தால் மாமியா வந்து நமக்கு மொபைலு, இன்டர்நெட்டு, லேப்டாப்பு எல்லாமே வாங்கி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கே பார்த்திங்கன்னா எங்கள் மாமியா தான் லக்கணத்துக்கு 10 கூடையவே, அதாவது 3ஆம் இடத்துல இருக்கும்போதுங்க அவங்க தான் மொபைல் சம்மந்தப்பட்டது, நகை நட்டு எல்லாமே எனக்கு எங்கள் மாமியை தான் வாங்கி தர்றாங்க. அப்படிங்கும்போது வந்து 3ஆம் இடம். இதே இதுக்கு 10 கூடை வந்து 4ஆம் இடத்துல வந்தால்
அதே பாருங்கள், நிலம் சம்மந்தப்பட்டது என் பேரில் பத்திரம் பதிவு பண்ணி எனக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க, எங்கள் மாமியை தான். 10 கோடியை சொல்லக்கூடாது, மாமியா 4ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க எனக்கு. அப்படிங்கும்போது அவங்க என் பேரில் பத்திரம் பதிவு பண்ணி எனக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. அப்படிங்கிற போது இது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. சரிங்க, 9ஆம் இடம் லக்னாதிபதி 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். 9ஆம் இடம் சொல்லக்கூடாது, தகப்பன் சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடாது. 9 கூட வந்து எந்த லக்கணத்தில் எந்த இடத்துல இருக்கிறான். அதே நேரத்துக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடாது, அதில் 3 நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு மூவ்மெண்ட் ஆகும். தகப்பனால் சொத்து சுகம் அடைய முடியுமா, அடைய முடியாதா. இப்போ அதே நேரத்துக்கு 9 கூட சொல்லக்கூடாது, 6ஆம் இடத்துக்கு போனால் என்னாகும், தகப்பன் சம்மந்தப்பட்டது பிரிவினை பிரச்சனை சிக்கல் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்துக்கு 9 கூட 12க்கு போயிட்டா தகப்பனால் எந்த புரோசனமும் இல்லை, அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துட்டு போகும். இது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டேன்னா, 9 கூட சொல்லக்கூடாது 12, அதே 3, 6, 8, 12க்கு போகக்கூடாது. அதே தகப்பன் தான் விரோதி, தகப்பன் தான் பிரச்சனை சிக்கல், தகப்பன் தான் சிக்கலை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே நேரத்துக்கு வந்து எப்படின்னா, அப்போ 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துக்கு போயிட்டார். 10ஆம் இடத்துக்கு லக்னாதிபதி 10க்கு போயிட்டாலே 10ஆம் இடம் தொழில் சம்மந்தப்பட்டது, இந்த தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மனநிலையே ஓடும். இப்போ சம்பளத்துக்கு ஒரு சாதகத்தை பார்த்து சொல்லுவோம், அப்பா நீ சம்பளத்துக்கு போப்பா, சொந்த தொழிலெலாம் பண்ண வேண்டாம், இருக்கிறத வந்து விட்டுட்டு இழந்துட்டு நிற்ப அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ என்னென்னா, இல்லைங்க நான் வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சாது, நான் கடன் வாங்கி சொந்தமாக தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம். ஏன்னா லக்னாதிபதி 10க்கு போயிட்டாலே அவரோட எண்ணம் மனநிலையில் நம்ம என்ன சொல்கிறது, உழைக்கி சம்பாதிக்கணும், அடுத்தடுத்து போய் கைகட்டி சம்பாதிக்கணுங்கிற அவசியமே வராது. அந்த எண்ணமே அவன் மைண்டில் இருக்காது. ஏன்னா 10க்கு போயிட்டால் தொழில் இது என்னங்க, இப்போ இது கலியுகம். யாருமே பாருங்களேன் உழைச்சி சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே இல்லை. அவங்கவுங்க என்ஜாயாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், நல்ல முறையில் சம்பாதிக்கணும், அப்படி தான் வரணும். அது சம்பாதிக்கிறதும் சொந்த தொழிலாக செய்யணும், நமக்கிட்ட 4 பேர் அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எண்ணம் மனிதனுக்கு இப்போ உருவாகிட்டுருக்கு. அப்படிங்கிற மாதிரி 10ஆம் இடத்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சாதகத்தில் அந்த அவர் லக்னாதிபதி 10க்கு போயிட்டா தொழில் செஞ்சு பிழைக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அது எடுக்கலாம். ஏன் அப்படின்னா 10ஆம் இடத்துல வந்து 3 நட்சத்திரம் இருக்குது. அந்த 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் அவருக்கு ஈங்காது அப்படி சொல்லலாம். இப்போ அந்த 10 கூடிய சொல்லக்கூடாது, எந்த நட்சத்திரம் எங்கே உட்காந்துருக்காரு, யார் என்ன பார்வை பார்க்குறாரு, இதே காலப்புருஷனுக்கு வந்து அது எத்தனாம் இடமாக வருது, அதையும் அந்த அவருடைய ஒரு தனிப்பட்ட நபருக்கு அப்படி பேசலாம். அப்படிங்கிற மாதிரி 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், பேங்க் பேலன்ஸு, பேங்கு. இப்போ ஒருத்தர் சொல்லுவாருங்க, நான் கேட்பேன் சாதகத்தை பார்த்து, அதான் ஐயா உன்னுடைய 3 பேங்கில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது, உங்களுக்கு 3 பேங்கில் பாஸ்புக் இருக்குது, ஏடிஎம் கார்டு இருக்குது, ஐயா உங்களுக்கு துட்டு இல்லையா அப்படிம்பேன். ஆமாங்க ஐயா, 11ஆம் இடங்கிறது பேங்க் பேலன்ஸு, பேங்க் சம்மந்தப்பட்டது, அக்கௌண்ட்டு சம்மந்தப்பட்டது. நான் சொல்லுவேன், ஐயா உங்கள் லக்கணத்துக்கு 2 கூடவேன் எந்த திசையோ எந்த வீடோ அந்த திசை பார்த்து நீ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு, 500 ஐயா 600 போனால் போயிட்டு போகுது, நீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உனக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டில் பணம் ஏறிட்டு இருக்கா இல்லையா பாருன்னு நாங்கள் சாதகம் பார்க்க வரக்கூடிய கஸ்டமர்கிட்டே நாங்கள் சொல்லுவோம். அப்போ 11ஆம் இடங்கிறது பேங்க் பேலன்ஸு, பேங்க் சம்மந்தப்பட்டது. நான் சொல்லுவேன், ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் சாதகம் பார்க்க வந்தால் நான் சொல்லுவேன், இது உன்னுடைய லக்கணத்துக்கு 2ஆம் இடம் 11ஆம் இடம், அது எந்த திசையாக வருது, அந்த திசையில் அந்த பேங்கில் வந்து நீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு. 3 அக்கௌண்ட் வச்சுக்கிற, பாஸ்புக்கு ஏடிஎம் கார்டு எல்லாமே இருக்குது, துட்டு கிடையாது. ஆனால் இதை செஞ்சு பாரு, உனக்கு என்ன திசை புத்தி ஓடுது, அந்தரம் சூச்சம் ஓடுது, அதை நீ மெயினாக பார்த்துட்டு உனக்கு 2க்கும் 11 கூட அது அந்த பேங்க் வந்து எந்த திசையாக வருது, உன் கட்டத்துக்கு எந்த திசையாக வருது, அதில் நீ ஓப்பன் பண்ணி பாரு, கண்டிப்பாக வந்து உனக்கு பேலன்ஸ் நிற்கும். எப்போவுமே உங்கள்கிட்ட ஒரு 10,000 20,000 உங்களுக்கு அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து நிறைய பேர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி என்கிட்ட 5,000 இப்போ எப்பவும் இருக்குதுயா, அந்த 5,000 பேங்கில் இருக்கிறது நான் மறந்துட்டேயா, எனக்கு யாவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நம்ம எல்லாருமே சோசியர் தான். ஆனால் இதை நம்ம இப்போ காலபுருஷ தத்துவப்படியும் நம்ம எடுத்து பேசணும், லக்கணாதிபதி லக்கணத்தை எடுத்தும் பேசணும். இப்படி தான் செய்ய முடியும். இப்போ வர்ற கஸ்டமர் இருக்காங்க இல்லையா, அந்த கஸ்டமரை திருப்திப்படுத்தணும். அந்த திருப்திப்படுத்தினா தான் அவங்க போய் 2 பேருக்கு ஒன்றும் இல்லைங்க. எனக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர் சொன்னேன், ஒரு 6 மாதத்தில் 4-5 பேர்த்து கூட்டி வந்துருப்பான் அவங்களே. நான் நோட்டு போட்டிருக்கையா, ஒரு நோட்டு நான் நோட்டு கொண்டாந்துருக்கேன் பாருங்கள், ஒரு நோட்டில் 100 சாதகம் எழுதுவேன். அப்போ 100 சாதகம் எழுதும்போது எழுதுவோம். அந்த 100 சாதகம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 10ஆம் இடையனா 3, 6, 8 என்னங்கிற அந்த மாதிரி கணக்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை நான் அந்த கணக்கு போட்டு வச்சுருப்பேன். என்ன திசை புத்தி ஓடுது, என்ன மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நான் வாட்ச் பண்ணிகிட்டே வருவேங்க. ஏன்னா பூராமே அவங்க சாதகம் பூரா என்கிட்ட தான் இருக்குது. என்னங்க எல்லாத்தோடைய நான் அது வெளியில் சொல்ல முடியாது, மந்திரி எல்லாமே என்கிட்ட இருக்காங்க. அப்படிங்கும்போது நான் அது வெளியிலையும் விட மாட்டேங்க, பர்சனலாகவே நான் வச்சுக்குவேன். அவங்களுக்கு அப்பப்போ கூப்பிட்டு சொல்லுவேங்க, எனக்கு மைண்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்து புரட்டி பார்ப்பேன். ஐயா உங்களுக்கு இந்த திசை புத்தி அந்தர சூச்சம் ஓடுது, பார்த்து போய்க்குங்க, வண்டி வாகனத்தில் நீங்கள் பார்த்து சூதனம் போய். என்னங்க நம்ம வரக்கூடிய கஸ்டமரை நம்ம தானே காப்பாற்றணும்.
தெய்வத்துக்கு அடுத்து அப்படி நம்மளை தான் வந்து நம்பி நிற்கிறாங்க. அப்படி நம்பி நிற்கும் போது என்னென்னா நம்ம வந்து அதை எடுத்து சொல்லணும். இப்போ இப்போ ஒன்றுங்க, இன்றைக்கி திசை புத்தி ஓடுது. ஒரு சாதகம் பார்க்க ஒரு நபர் வராரு, இன்றைக்கி என்ன திசை புத்தி ஓடுது அப்படின்னு நமக்கு தெரியும். கோச்சாரத்தில் என்ன திசை புத்தி ஓடுதுன்னு அந்த லக்கணத்துக்கு என்ன மாதிரி கோச்சாரத்தில் போகுதோ அதையும் கம்பல் பண்ணவங்கய்யா. அப்படியும் கம்பல் பண்ணால் தான். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு திசை புத்தி ஓடுது, ஒரு பொதுவான திசை புத்தி ஓடுது. இந்த கோச்சாரத்தில் 8 குடைமை 2ஆம் இடத்துல வந்தால், இப்போ நம்ம சோசியம் சொல்லியிருப்போம், ஐயா நல்ல திசை புத்தி ஓடுதியா, நீங்கள் நல்லா இருப்பீங்க போகணும்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவர் வண்டியில் எடுத்து போவார். ஆனால் அந்த கோச்சாரத்தை நம்ம பார்க்காம விட்டதுனால 8 குடைமை 2ஆம் இடத்துல இருப்பார். டீ கடையில் போய் ஓரமாக வண்டி நிப்பாட்டி பேசிட்டு இருப்பார். தேவையில்லாத வார்த்தையை விட்டு சண்டை கட்டிடுவார். என்னையா சோசியம் சொன்னார், நல்லா இருக்கும்னு சொன்னார், டீ கடை கூட தாண்டலையா, நான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்யா. பாருங்கள், இது கோச்சாரத்தை பலன் எடுக்கணுங்க. கோச்சாரத்தை பலன் எடுத்து கொடுத்தா தான் நம்ம செய்ய முடியும். இல்லைன்னு வச்சுங்க நமக்கு கெட்ட பேர் ஆயிரும். புரியுங்களா? இதை வந்து நம்ம கணக்கெடுத்து நான் பெரும்பாலும் வந்து நான் சாதகத்தை பற்றி தெளிவாக சொல்லுவேன். இதுதான் இந்த திசை புத்தி ஓடுது, நீ இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் போகணும். இப்போ வருங்க 12 பாகம் நான் எடுத்து சொல்லிடுங்க. லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 12 பாகம் எடுத்து சொல்லி பேசி முடிச்சிருவேன். ஆனால் நேரத்துக்கு அந்த லக்கணத்துக்கு அம்மாவையும் பேசி முடிச்சிருவேன், அப்பா அக்கா கூட பிறந்தவங்க அந்த கடத்தை கணக்கெடுத்து நான் பேசி முடிச்சு யார் யாருக்கு எப்படி இருக்கும். இப்போ 4ஆம் இடங்கிற சுகஸ்தானம், நீ என்ன மாதிரி பண்ணுற, எப்படி வீடு கட்டிக்கிறியா, லோன் போட்டுக்கிறியா, இது எப்படி போயிட்டுருக்குது, நீ கட்டுறையா கட்டலையா, அது வந்துடும் இல்லைங்க. நம்ம கணக்கு போட்டால் இன்றைக்கி என்ன திசை புத்தி ஓடுதுன்னா அந்த மாதிரி கணக்கெடுத்து தெளிவாக சொல்லிடுவேன். ஏன்னா சொல்லணும் தான் நம்ம கடமை. நமக்கு காசு கொடுக்குறாங்கல்லவா, காசு கொடுக்குற போது நம்ம முறையாக சொல்லி நம்ம செய்யணும். அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கணக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே இப்போ லக்கணாதிபதி ஒரு லக்கணம் விழுந்த புள்ளி இருக்கு இல்லைங்க, அது என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு, லக்கணாதிபதி என்ன புள்ளி, அந்த நட்சத்திர அதிபதி எங்கே இருக்காரோ, அந்த நட்சத்திர அதிபதி எங்கே இருக்காரோ, எந்த நட்சத்திரம் இருக்காரோ அந்த மனுஷன் அதை தாங்க இயங்குவார், வேறு இயக்கமே வராது. அப்போ அந்த அந்த நட்சத்திர புள்ளி என்னமோ அவருக்கு அந்த மைண்டு பூரா அவருக்கே போயிட்டுருக்கோம். அந்த லக்கணம் என்ன வீட்டில் விழுந்தோ அந்த வீட்டு அதிபதி எங்கே இருக்காரோ அவர் என்ன நட்சத்திரம் இருக்காரோ அதையும் நோக்கி தான் போவார். நான் நிறையா சாதகம் பார்ப்பேன். என்னையா அதுங்க சொல்லுவேன், நீங்கள் இப்போ ஒரு 8 குடி நட்சத்திரத்தில் அவர் உட்காந்துருக்காரு, லக்கண புள்ளி 8 குடி நட்சத்திரத்தில் உட்காந்துனா பிரச்சனை வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷனாக போயிட்டுருக்கிறே அப்படின்னா அந்த கீழே குமிச்சு சிரிப்பார். ஆமாங்க என்ன பண்ணுறதே புரியல, அதை கேட்கல, நான் நல்லவனுங்க நல்லா தாங்க இருக்கிறேன், ஏதோ பிரச்சனை வந்து நேரடியாக வந்து போது நான் பிரச்சனையாக இருக்கேன். லக்கணாதிபதி அந்த அதிபதி எங்கே இருக்காரோ அவர் என்ன நட்சத்திரம் இருக்காரோ இது ரெண்டும் தாங்க மூமெண்ட் ஆகும். இதை வச்சு தாங்க அவங்க மூமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வந்து இன்றைக்கி என்ன திசை புத்தி ஓடுதோ அதையும் கம்பல் பண்ணிக்கலாம். கோச்சாரத்தில் என்ன எப்படி போயிட்டுருக்கோ, இப்போ லக்கணத்துக்கு 12 பாவத்து அதிபதி கோச்சாரத்தில் எங்கெங்கே மூமெண்ட் போட சுருக்குன்னு அடிப்படுங்க. இப்போ உடனே கேட்கக்கூடிய இடம் அந்த இடம் தான். அதையும் நான் கம்பல் பண்ணி அதனால தான் மக்கள் வந்து நம்மளை தேடி வர்றாங்க. என்ன உண்மையாலுங்க நான் சும்மா ஒரு சாதாரண சொல்ல ஆரம்பித்தானுங்க, வீட்டில் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், பப்ளிக்லாம் கிடையாது. ஆனால் அதே நேரத்துக்கு மக்கள் வந்து என்னை நாடி வர்றாங்க. எப்படி பாருங்கள், வீடு சந்துக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் வந்து நிற்பாங்க. இப்போ பாருங்கள், நான் ஊர்ந்து வந்துட்டு இப்போ 4-5 கஸ்டமர் உட்காந்துக்கிறாங்க அங்கே. அம்மா நீங்கள் போயிட்டு சாயங்காலம் வாங்க. சாயங்காலம் எத்தனை மணி கேட்குறாங்க, இல்லைங்க நீங்கள் நாளைக்கு வாங்க நான் வந்துடுறேன், வந்து கூப்பிட்றேன். இது தாங்க. இதை வந்து மெயினாக நம்ம எடுத்து சொன்னோம்னா மக்களுக்கு புரியும். அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கணக்கு, அதையும் செய்யணும். சரிங்க, லக்கணாதிபதி சொல்லக்கூடாது. இப்போ மேச லக்கணத்துமே எடுத்துவோம். மேச லக்கணத்துமே எடுத்து பேசினால லக்கணாதிபதி செவ்வாய், மேச லக்கணத்துக்கு அதிபதி செவ்வாய். அவர் போய் லக்கணாதிபதி ஏற்கனவே செவ்வாய் இருக்கனாலே கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி தான். அந்த செவ்வாய் வந்து கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி தான், டென்ஷனாக தான் பேசுவார், டென்ஷனாக தான் நடந்துக்குவார். ஃபேமிலியில் பாருங்கள், எல்லோரும் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாமே சொல்லுவாங்க, யாருக்கும் அடங்க மாட்டார். நான் சொல்கிறதான் நீ இப்படி தான், உடனே டூலர் எடுத்து பறப்பார், போவார் வருவார், அவர் தான் செய்வார். அங்கே போய் ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கல வந்து பார்த்து ஃபோன் வரும், இந்த மாதிரி பிரச்சனை ஆகிட்டேன் அப்படின்னு. அப்புறம் இவங்க ஓடுவாங்க, நான் எப்பா முதலே சொன்னேன்லப்பா கொஞ்சம் பொறுத்து போப்பா. அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணுமா, முருகனுக்கு பள்ளிமலை முருகன் அப்படி வந்து போவர் சித்தருக்கு வந்து ஒரு மஞ்சள் மாதளம், பச்சை மாதளம் கேள்விப்பட்டீங்களா, பச்சை மாதளம்பழம் மல்லிகைப்பூ இதை வாங்கி கொண்டு போவர் கொடு, நீ வந்து முருகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்க, கண்டிப்பாக கோபம் தணியும். அப்போ அந்த மாதிரி படுத்து கோபம் தணிஞ்சுக்கிறாங்க. அப்போ 2ஆம் இடத்துக்கு போதுன்னு வச்சுங்க, லக்கணத்துலேருந்து அந்த மாதிரி இருக்குது. 2ஆம் இடங்கிறது எப்படின்னா தனம் கொடுப்ப வாக்கு அப்படின்னா தேவையில்லாத வண்டி வாகனத்தில் விழுந்து பல்லு உதரெல்லாம் கட்டாயிருங்க 2ஆம் இடம் செவ்வாய் போனான்னா. ஆனால் அந்த செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல உட்காரும்போது நல்ல நட்சத்திரத்தில் உட்காந்தா கீழே விழுந்தாலும் என்னமோ மீசையில் மண் ஓட்டான்னு சொல்லுவாங்களே அது மாதிரி எழுந்து வந்துடுவார். ஆனால் சரியில்லாத நட்சத்திரம்னா வாய் எல்லாம் கிழிஞ்சு பல்லு உடஞ்சி இப்படி தான் வந்து உட்காருப்பார். இப்போ 2ஆம் இடம் செவ்வாய், மேச லக்கணத்துக்கு செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போனால். 3ஆம் இடத்துக்கு போனால் என்னங்க, 3ஆம் இடம்னா மொபைல் போயிட்டு இருக்கும்போதே மொபைல் துள்ளி விழுந்து உடையுங்க. 3ஆம் இடங்கிறது மொபைல் இன்டர்நெட் தவிர விட அது துள்ளி கீழே இருந்து உடையும். இப்போ தாங்க புதுசாக வாங்கியிருப்பார், உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி 3ஆம் இடம். 4ஆம் இடத்துக்கு போதுங்க, அம்மா மேலே பயங்கர டென்ஷன் ஆகிடுவா, கீழே விழுந்துருச்சு மொபைல், சொல்லி முடிக்கிற மொபைல் கீழே விழுகுது. ஆமாங்க. அப்போ
அப்போ அந்த காலபுருஷனுக்கு மேசமாக வர்றது செவ்வாயாக இருக்கார். அவர் 4ஆம் இடத்துக்கு போனோன்னா இங்கே பாருங்க, அப்பா கூட சந்தோஷம் இருப்பான், கூட பிறந்தவங்களோட சந்தோஷம் பிரியமாக இருப்பான். அம்மா கூட தான் டென்ஷன் ஆவான், நீ சமையல் பண்ணுறது சரியில்லை, நீ சாப்பாடு ஆக்குறது இல்லை. அப்போ சாப்பாடு ஆக்குறதுல நீ போய் ஒரு பொண்ணை கூட்டியது கல்யாணம் பண்ணி சாப்பாடு ஆகிக்க, அந்த அம்மா தான் சொல்லும். அப்போ நீங்கள் தான் பாருங்கள் அப்படி இந்த மாதிரி பிரச்சனை அம்மா மேலே கோபம் வரும் அப்படிங்கிற. அதே நேரத்துக்கு மேச லக்கணத்துக்கு செவ்வாய் 5க்கு போனார்னு வச்சுக்கோங்க. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திரனுடைய குழந்தைய மேலே டென்ஷனாகவே இருப்பான். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளை வந்து வீட்டுக்காரங்க தான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த 5ஆம் இடம் இந்த லக்கணா அந்த மேச லக்கணத்துக்கு 5க்கு போனால் குழந்தைகளை கண்டாலே பிடிக்காதுங்க. ஆனால் அந்த குழந்தைய பாசமாக இருக்கும் அப்பா மேலே. அப்பா கூட தான் வண்டியில் போகணும், அப்பா கூட தான் வெளியில் போகணும், கோயிலுக்கு போகணும், பாசமாக இருக்கேன். அவன் கூட்டிகிட்டே போக மாட்டான் அந்த பையன். ஆனால் பார்த்தீங்கன்னா மனைவி தான் கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே நேரத்துக்கு வந்து மேச லக்கணத்துக்கு லக்கணாதிபதி செவ்வாய் 6க்கு போச்சுன்னு வச்சுங்க. 6ஆம் இடம்னா என்னங்க, காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் புதன் வீடு மிதுனம், 6ஆம் இடம் கன்னி வீடாக இருக்குது. அங்கே அதே பாருங்க, அது ரெண்டுமே இடிக்கும். 3 இடிக்கும், 6 இடிக்கும். 6ஆம் இடங்கிறது பிரச்சனை சிக்கல். அப்போ மனைவிக்கு 12ஆம் இடம் வருதா, இவர் செய்கிறது பூரா பிடிக்கலிங்க, அந்த அம்மா பிடிக்க பிரச்சனை சிக்கல் வந்துருங்க. இதுதான் வந்து அந்த மாதிரி இந்த காலபுருஷ தத்துவப்படி செவ்வாய் எங்கே இருந்தாலும் இப்போ தேய்புரியில் வந்து சந்திரனும் சூரியனும் பாவகிரகங்க. இந்த பாவகிரகம் இந்த 3, 6, 11 வந்து பாவகிரகம் சூரியன். அதாவது தேய்புரியில் வந்து சூரியன், சந்திரன், ராகு, கேது, சனி, இந்த மாதிரிலாம் 3, 6 கூட நல்லது நடக்குதுங்க. நான் நிறையா சாதத்தை செக்அப் பண்ணி பார்த்துக்கிறேன். நல்ல அமைப்பு, நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கான நிறைய அமைப்பு இருக்குது. சரி, லக்னாதிபதி மேச லக்னாதிபதி செவ்வாய் 7க்கு போயிட்டார். மேச லக்னத்துக்கு 7ஆம் இடம் துலாம் வீடுங்களா, சுக்கிரனோட வீடா. மேச லக்னத்துக்கு 2 கூடையும் சுக்கிரன், அதே 7 கூடையும் சுக்கிரன். 7ஆம் இடத்துக்கு போனால் வெளியில் போயிட்டு வருவாருங்க. வந்துட்டு மனைவி மேலே பயங்கர டென்ஷன் ஆவார். அந்த அம்மா பாசமாக இருக்கும், வருவார், ஏதாவது வாங்கிட்டு வருவார், சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த குழந்தைகளையும் பார்க்க மாட்டான், மனைவியும் கண்டுக்க மாட்டான். இப்படி தான் அந்த ஆள் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. அதே நேரத்துக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடாது வந்துங்க. 8 எப்படின்னா மேச லக்னாதிபதியும் செவ்வாய், 8 கூடையும் செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போனால் அவரே போய் சாக்கடையில் விழுந்துருவார். அந்த வீடு என்ன வீடுங்க, தேங்கி நிற்கிற சாக்கடைங்க. பாருங்க, மேச லக்கணம் வந்து சரராசி, நெருப்பு ராசி. மலை மேலே எரியிற நெருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெருப்போட ஆதிக்கம். அந்த நெருப்புக்கிட்ட போக முடியுமா, ஒரு சொல்லில் நம்மளை 0 வைக்கிறோம். ஆனால் அதே நேரத்துக்கு சிம்மம் பாருங்களேன், சிம்மம் வந்து நிறைய ஆசிரியர்கள்லாம் சொல்லிக்கிறாங்க, சிம்ம வீடுங்கிறது வந்து அது ஒரு பிணை எரிக்கிற நெருப்பு அப்படிம்பாங்க. என்னங்க, தனுசு தான் வந்து யாகம் நடத்துகிற நெருப்புன்னு சொல்லுவாங்க. அது சிவன் வீடுங்களா, அந்த மாதிரி ஒரே இருக்குது. இது 8ஆம் இடம் வருது போது மேசத்துக்கு அந்த செவ்வாய் வரனால பிரச்சனை சிக்கல் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. அதே பாருங்கள், 9ஆம் இடம் சொல்லக்கூடாது தனுசு. காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் தனுசு. அந்த லக்கணத்துக்கு போனால் தான் அந்த புரிவானுங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆளுக்கு 50 வயசு ஆயிரும். 50 வயசு ஆகும்போது அப்பான்னா என்ன, குடும்பம் என்ன, நம்ம எல்லாத்துக்கூட சண்டை கட்டிட்டோம், நண்பர் கூட்டாளிலாம் பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அன்றைக்கி தான் வந்து அந்த உணரக்கூடிய தன்மை வரும். 9ஆம் இடத்துக்கு போகணும். அப்படி 10ஆம் இடம்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் தொழில் சம்மந்தப்பட்டது, சொந்த தொழில் பண்ணுறது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, இப்படிலாம் இருக்குது. இந்த சொந்த தொழில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இது வரும்போது அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், 6 பார்க்கணுங்க. கடை வாங்கலாமா, சொந்தமாக பண்ணலாமா, இன்றைக்கி என்ன திசை புத்தி போடுது, இதை கணக்கில் எடுத்துகிட்டு நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் வந்து கும்பமாக வருது. கும்பம்னா என்னங்க, கும்பம் வந்து 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம் சொல்லக்கூடாது. பேங்க் பேலன்ஸ் நம்மகிட்ட எவ்வளோ இருப்பு இருக்குது, நம்மளுடைய லாக்கரில் என்னென்ன இருக்குங்கிறதுல 11ஆம் இடம் காட்டும். இது காலபுருஷனுக்கு. அவங்க ஒவ்வொரு தனிப்பட்ட லக்கணத்தில் கணக்கெடுத்து 11ஆம் இடம் பார்க்கலாம், இதையும் பார்க்கலாம் காலபுருஷனுக்கு. அந்த 11ஆம் இடம் சொல்லக்கூடாது பார்த்திங்கன்னா லாபஸ்தானம்னு சொல்லக்கூடாது. அந்த 11ஆம் இடத்துல இவர் போய் உட்காந்தாருன்னா வீட்டில் இருக்கிற சொத்து சோகம்லாம் அழிக்க பார்ப்பார். அந்த செவ்வாய் இல்லவா. ஆனால் அதே நேரத்துக்கு மகரத்தில் வந்து செவ்வாய் உச்சங்க. உச்சமானாலும் நட்சத்திரத்தை பற்றி நான் நிறைய நபரை பார்த்துக்கிறேன். உச்சம் ஆவார், நல்லா வீரமாக இருப்பாங்க. கார் மெக்கானிக்லாம் நிறைய பார்த்துக்கிறேன். செவ்வாய் உச்சமானங்களே இருப்பாங்க. சுக்கிரன் இருப்பார், சுக்கிரன் நல்லா இருப்பார். அவங்களாம் கார் மெக்கானிக்கு, கார் டீலிங் பண்ணிடுவார், அந்த மாதிரிலாம் பண்ணால். ஆனால் அவர் பார்த்திங்கன்னா ஏடிக்கு முடியாவே பண்ணுவாங்க. ஏடி முடியாக பண்ணி சம்பாதிக்கிற சொத்தெல்லாம் அழிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணணும். மகரத்தில் தான் அது 11ஆம் இடத்துக்கு போனால் லாபஸ்தானம் சொல்லுது. அப்போ தான் அப்போது தனுசில் இருக்கும் போதும் கும்பத்தில் போது யோசனை பண்ணுவாங்க, நம்ம அமௌண்ட்டெல்லாம் நம்ம விரயம் பண்ணிட்டோம், தேவையில்லாத பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. 12ஆம் இடங்கிறது வந்து மேச லக்னத்துக்கு 12ஆம் இடம் செவ்வாய் போனால் என்னங்க, விரயம், வெளிநாடு, வெளியூர் போகிறது. அது மீனமாக வந்து கடல் சார்ந்து வருதுங்களா, கடல் கடந்து போகிறது, வெளிநாடு போகிறது, இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ 27 இது பொதுவானதுங்க. இன்னும் வந்து அவங்க திசை புத்தி பார்க்கணும், அவங்க எத்தனை கூடவன், இன்றைக்கி என்ன வயசு ஓடுதோ. ஒரு சின்ன குழந்தைய பார்த்து நம்ம எதுவும் பேசிட முடியாது. அது வயசை வச்சு தான் நம்மளும் பலன் எடுக்கணும், பலன் பேசணும் அப்படிங்கிறது வந்து கருத்து. வேறு யாரும் பேச வேண்டியிருக்குங்களா? சரிங்க, சரி, இன்னொரு இடம் வந்து அவர் பேசிக்கலாம், இன்னொரு கொஞ்சம் பேசிக்கிறேன். சரி, நான் பேசுகிறேன், நான் பேசணும். சார் சரி, அப்போ இதே பாருங்கள், லக்கணாதிபதி ஒன்று சொல்லுங்க.
இப்போ லக்கணாதிபதி சொல்லக்கூடாது. இப்போ ஒரு தனுசு லக்கணத்தையே பேசுவோம். தனுசு லக்கணாதிபதி சொல்லக்கூடாது குரு பகவானாக இருக்கார். குரு பகவான் எங்கே? தனுசு லக்கணத்துக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போனார்னா அவர் நீச்சம். அப்போ தனுசு லக்கணம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். 2ஆம் இடத்துக்கு போயிட்டால 2ஆம் இடத்துல போய் அவர் நீச்சம் ஆகிறாரு. அப்போ தனுசு லக்கணத்துக்காரங்க பணம் சம்மந்தப்பட்டதில் அதில் கொஞ்சம் பிரச்சனை சிக்கல் கிடைக்கும். அமௌண்ட்டு அவர்கிட்ட நிற்காது அப்படி சொல்லக்கூடாது. அதே நேரத்துக்கு தனுசு லக்கணத்துக்கு லக்கணாதிபதி குரு 3ஆம் இடத்துக்கு போனால் 3ஆம் இடங்கிறது தகிரியும் வீரியம் அப்படி சொல்லக்கூடாது 3ஆம் இடம். அதே லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துக்கு போனால் 4ஆம் இடம் தாய் வண்டி வாகனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. சரிங்க, ஒரு சுருக்கமாக ஒரு இதை சொல்லி முடிக்கிறேன். அப்போ நம்ம இந்த தனுசு லக்கணத்துக்கு 2 கூடியும் சொல்லக்கூடாது தெற்கு பார்த்த கருப்பண்ணை, அது சனி வீடு, சனிக்கு அதிதேவதை கருப்பண்ணை. அதே நேரத்துக்கு தனுசுக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடாது மேற்கு பார்த்த கருப்பண்ணை, அதுவும் சனி வீடு, அது சனிக்கு அதிதேவதை கருப்பண்ணை. அப்போ மேற்கு பார்த்த கருப்பண்ணுக்கு, அதாவது நம்ம சோசியர் எல்லாருமே சரிங்க மேற்கு பார்த்த கருப்பண்ணுக்கு ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் மேசம், அதாவது காலபுருஷனுக்கு 11ஆம் இடங்கிறது கும்பமாக வரனால சோசியர் அனைவரும் நல்லா வாழணும், நல்ல காசு பணத்தோடு இருக்கணும் அப்படின்னா காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் மேற்கு பார்த்த கருப்பண்ணுக்கு ஒரு 3 எலுமிச்சம்பழம் 3 சுருட்டு சூடம் வாங்கி வழிபாடு வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே நேரத்துக்கு காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரமாக வரும். அதுக்கும் நீங்கள் மகரம்னா தெற்கு பார்த்த கருப்பண்ண சாமி, அந்த தெற்கு பார்த்த கருப்பண்ண சாமிக்கு நல்லா வழிபாடு வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். இதுவரை மிகவும் சிறப்பான வகையில் பரிகாரங்களையும் ஜோதிட கருத்துக்களையும் நமக்கெல்லாம் வழங்கிய ஐயா அவர்களுக்கு ஆநிலை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார். ஹலோ, நமது கரூரை சார்ந்த மணி அண்ணன் அவர்கள் எந்தெந்த பாவத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படிலாம் இருந்தால் எப்படி அதனுடைய பலன்கள்னு சொல்லி ரொம்ப அற்புதமான விளக்கங்களை கொடுத்தாரு. அண்ணன் லக்கணத்துக்கு 2 சந்திரனுடைய தொடர்பு இருக்காங்கன்னா அதான் சட்டன்னு அப்படியே பிடிச்சாருன்னா அப்படியே படப்படம் நிற்காமல் வண்டி ஓடிக்கிட்டே இருந்தது. அப்படியே அது மாதிரி ஐயாவினுடைய அற்புதமான இந்த பேச்சுக்கு நமது த்ரீசக்தி ஜோதிட ஆயுசாவாக நமது வையாபுரி அவர்கள் சார்பாக இந்த பொன்னாடை அணியப்படுகிறது.